வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபியோட ரூம்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி நைட்ல தூங்காம இனியா பேசின வீடியோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ராதிகாவுமே இப்போ எழுந்து பாக்குறாங்க. ராதிகா பார்த்த உடனே கோபி ஷாக் ஆயிடுறாரு. நீ இன்னும் தூங்கலையா ராதிகா அப்படின்னு கேக்குறாரு. நான் தூங்குறது இருக்கட்டும், நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. உங்க போனை கொடுங்க அப்படின்னு வாங்கி பாக்குறாங்க. இனியாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு பத்தலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்க பொண்ணை பாராட்டி வேற பேசுனீங்க, இப்போ உட்காந்து மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டே, அவ பேசின வீடியோவை பார்த்து பெருமைப்பட்டுட்டு இருக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு கோபி. நீங்க பண்ண காரியத்துல மயூ டிஸ்டர்ப் ஆயிருக்கிறான், அதே உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. மயூட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், நாளைக்கு நாங்க ஷாப்பிங் மால் எல்லா இடத்துக்கும் போக தான் போறோம் அப்படின்னு சொல்றாரு கோபி. அந்த மொபைலை என் கையில கொடு, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கிறாரு கோபி. என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த மொபைலை வாங்கி கோவமா கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. போனை போட்டு உடைச்சதுக்காக இப்போ கோபி ராதிகாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ராதிகா சொல்றாங்க, நீங்க உங்களோட பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு போனதுக்காக நான் சண்டை போடல, நீங்க போய் சொல்லிட்டு போனீங்கல்ல அதுக்காக தான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொன்னா மட்டும் நீ என்ன சரின்னா சொல்ல போற அப்படின்னு கோபி கேக்குறாரு. உனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ரீசன் வேணும், அவ்வளவுதான், நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கிற அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறேன், அதுக்காக என் பொண்ணுக்கும் எனக்கும் இடையில நீ வரணும்னு நினைக்காத அப்படின்னு திட்டி விட்டுறாரு கோபி. என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நான் அதுக்காக போக தான் செய்வேன், நீ அதுக்காக சண்டை போடக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னோட சந்தோஷமும் போச்சு, என்னோட போனும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததான் மறுநாள் காலையில நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா ஹால்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க. கோபி இப்போ இனியாவை பார்த்து பேசுறாரு. நான் உனக்காக காஃபி டீ ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு கோபி. டேடிக்கு காஃபி போட தெரியாதுன்னு நினைக்கிறியா, நான் உனக்காக ஃபுல் மீல்ஸ் கூட ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. கிச்சனுக்குள்ள போய் இப்போ இனியாவுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வராரு. டேடி நான் காஃபியே குடிக்க மாட்டேன், பால் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. சச்சோ நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. பரவாயில்ல டேடி கொடுங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்கி குடிக்கிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு டேடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. கோபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இப்போ ஹாலுக்கு வராங்க. கோபி அம்மா இனியாட்ட என்ன இனியா குடிச்சிட்டு இருக்கிற, நீ பால் தானே குடிப்ப அப்படின்னு கேக்குறாங்க. டேடி எனக்காக காஃபி போட்டு கொடுத்தாரு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு கோபி. கோபி இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ இனியாவோட பாட்டி இனியாட்ட சொல்றாங்க, நான் சொல்றத மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ இனியா, உன்னோட அப்பா உன்கிட்ட பேச வந்தா முகத்தை திருப்பிட்டு நீ போக கூடாது, அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கணும் நீ அப்படின்னு சொல்றாங்க. அவனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, பாசத்தை காமிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் உங்க அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக இங்கேயே இருக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குதா, நீ அந்த வீட்டுக்கு போனப்ப அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான், அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சதே நீ அந்த வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தானே அப்படின்னு சொல்றாங்க. கோபிக்கு நீதான் முக்கியம், நீதான் அவனுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. கோபிக்கு நீதான் முக்கியம்னு அந்த ராதிகாவுக்கும் நீ புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டேப்லெட் போடணும் அப்படின்றதுக்காக இப்போ கோபியோட அம்மா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. பாக்கியா இனியாட்ட சொல்றாங்க, உன்னோட பாட்டி அவங்களோட பையன் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா யதார்த்தத்துல நிறைய சிக்கல் இருக்கு இனியா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு இனியா சொல்றாங்க. படிக்கிறத தவிர வேற எந்த சிந்தனையும் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வீட்டுல சண்டை நடக்கட்டும், யாராவது ஆளட்டும், ஆனா அதை பத்தி நீ கவலைப்படவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட படிப்பை மட்டும் நீ விட்டுறவே கூடாது, உன்னோட எதிர்காலத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அம்மா தான் உனக்கு கிரேட் எக்ஸாம்பிள், அம்மா மட்டும் படிச்சிருந்தேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப ஈஸியா பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தாமா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீதாமா எனக்கு கிரேட் எக்ஸாம்பிள், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க இனியா. நான் படிக்கலன்றதுனால ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா நீ படிச்சா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சூப்பரா பேசுறமா நீ அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியா சொல்றாங்க, பாட்டி சொல்றது கரெக்டு தாமா, டேடிக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கும் அதே மாதிரி தான், டேடி என்னதான் தப்பு பண்ணாலும் என்னால அவரை வெறுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ யாரையும் வெறுக்க வேணாம், நீ படிக்க மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அடுத்ததா ராதிகா ரூம்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா சொல்றாங்க கோபிட்ட, நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி ஒரு ஆபீஸ் ஃபைல் எடுத்து பாத்துட்டு இருக்காரு, அதை வாங்கி வேகமா கீழே வீசுறாங்க. நான் கோபமா இருக்கிறேன்னு சொல்றேன், நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, நியாயமா பார்த்தா நான் தான் கோபப்படணும், நேத்து நைட்டு நீ தான் என்னோட போனை உடைச்ச அப்படின்னு சொல்றாரு. நீங்க பர்பஸே இல்லாம என்ன ஹர்ட் பண்றீங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீயும் முன்னாடி மாதிரி என்கிட்டக்க ரொம்ப டீசென்டா ரொமான்டிக்காவா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு கோபி.
என்ன மாத்தினதே நீங்க தான் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. என்ன மாத்தினது நீ தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மேல பழி போடுறீங்களா, என்னையும் மையுவையும் நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. பாண்டமா இப்படி பழி போடாத அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியாவ ஸ்கூல்ல போய் பார்க்கணும்னு என்னையும் மையுவையும் ஹர்ட் பண்ணிட்டு தானே நீங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.